நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தற்போது இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நான் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். ரெண்டு பேரும் தலைவர் படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவர் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசுகிறாருன்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000ல் ஒருவன் ரிலீஸ் ஆனப்போ நான் தம்பி மயின்சாமி, ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சேர்ந்து எல்லாம் பிசிலடிச்சு கைதட்டி மகிழ்ந்த அந்த நிலைமைகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வருஷம் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள். இல்லை, ரோபோ சங்கர் அப்படின்றது ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அவர் நின்னாலே அவ்வளோ செல்ஃபாக இருக்கும். போகிறது நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்துட்டார். அவர் இப்போ நம்ம விட்டு புரிஞ்சுட்டாருன்ற அந்த இது நாங்கள் மாமா 2 பேரும் பேப்பரில் பிக் பண்ணாருன்னு சொன்னோம். அதை நம்பவே முடியல. இப்போ வரையும் பார்த்துட்டு வந்தோம். எப்பயுமே எங்களால் இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாருன்ற ஒரு நிகழ்வே எங்களுக்கு இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். கடைசியாக மலேசியா சிங்கப்பூர் நான் தான் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் மாமாவை. லாஸ்ட்டாக கிளம்ப செஞ்சு நான் மாமா கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். மச்சான்ட்டு திடீர்னு இப்படி ஒரு நேற்று ஷூட்டிங்கில் இருந்த நானும் மாப்பிள்ளைலாம் இருக்கும்போது கூட அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டு, இல்லை அவர் நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டான். திடீர்னு இப்படி ஒரு செய்தி நேற்று நைட்டு கேட்டோன்னே ரொம்ப மனசு என்ன சொல்கிற பேசவே வரல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எங்களோட எப்பவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். ரோபோ மிஸ் யூ ரோபோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.